வணக்கம். டான் ஸ்டடி சென்டர் மிக முக்கியமான டாபிக் தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். அது என்னன்னா, தமிழ்நாட்டின் சமூக அரசியல் இயக்கங்கள். இந்த டாபிக் எந்த யூனிட் கீழே கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, யூனிட் 6, அதாவது அலகு 6 அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக்ல தமிழ்நாட்டின் சமூக அரசியல் இயக்கங்களின் பரிணாம வளர்ச்சி, நீதி கட்சி, பகுத்தறிவு வாதத்தின் வளர்ச்சி, சுயமரியாதை இயக்கம், திராவிட இயக்கம் மற்றும் இவ்வியக்கங்களுக்கான அடிப்படை கொள்கைகள், தந்தை பெரியார் மற்றும் பேரறிஞர் அண்ணாவின் பங்களிப்பு. இந்த எல்லா டாபிக்கையும் சேர்த்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, தமிழ்நாட்டின் சமூக அரசியல் இயக்கங்கள் அப்படின்ற இந்த டாபிக் குள்ள நம்ம பார்க்க போறோம். இந்த டாபிக் ஏன் மிக முக்கியம் அப்படின்னு சொல்றேன்னா, இந்த ஒரு யூனிட்ல இருந்து மட்டும் 20 கொஸ்டின்ஸ் வருது. இப்போ நம்ம சிலபஸ் படி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சயின்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிசிக்ஸ் இருக்குது, கெமிஸ்ட்ரி இருக்குது, பயாலஜி இருக்குது. இது எல்லாம் சேர்த்து நமக்கு 5 கொஸ்டின்ஸ் தான் வருது. ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏன்ஷியன்ட் இருக்கு, மிடிவல் இருக்கு, ஐஎன்எம் இருக்கு. இது எல்லாம் அந்த 3 சேர்த்து வெறும் 10 கொஸ்டின்ஸ் தான் வருது. ஆனா இந்த யூனிட் 6 பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 20 கொஸ்டின்ஸ் வருது. இந்த யூனிட் 6 நம்ம கவர்மெண்ட் ஜாப் வாங்குறத தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த டாபிக் சம்பந்தமா நம்ம ஸ்கூல் புக்ல பார்க்கும்போது சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இப்ப உள்ள 2025 எடிஷன், நியூ எடிஷன் உள்ள ஸ்கூல் புக்கும் 2019ல உள்ள எடிஷனான ஸ்கூல் புக்கும் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, 2019 எடிஷன் புக்ல உள்ள சில பாயிண்ட்ஸ் இப்ப ரிலீஸ் ஆன 2025 நியூ எடிஷன் புக்ல கட் ஆயிருக்குது, மிஸ் ஆயிருக்குது. அது போகவே 2019 எடிஷன் ஸ்கூல் புக்குமே பெருசா மேலோட்டமா இருக்குதே தவிர்த்து பெருசா இந்த யூனிட்டை என்ன பண்ணலன்னா அவங்க கவர் பண்ணல. ஸோ நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பண்ண போறோம்னா, அந்த 2025 இப்ப நியூ எடிஷன்ல வந்த மிஸ் ஆன பாயிண்ட்ஸும் சரி, அது போக இந்த டாபிக்கு தேவையான அவுட் சோர்ஸ்ல இருந்து புக்ல உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸும் சரி, ரெண்டையும் சேர்த்தே கவர் பண்ணி இந்த யூனிட்ல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த யூனிட் 6 நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, இந்த யூனிட்டை ரெண்டா நம்ம பிரிச்சுக்க போறோம். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் தமிழ் சமுதாய வரலாறு, இதுல இருந்து திருக்குறளில் தத்துவ கோட்பாடுகள் இந்த டாபிக் வரைக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட்டாகவும், அதுக்கப்புறமா விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்குல இருந்து அண்ணாவின் பங்களிப்பு வரைக்கும் ஒரு பார்ட்டா, அதாவது செகண்ட் பார்ட்டாகவும் பிரிச்சுக்கிறோம். ஏன் இப்படி பிரிச்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு. இப்போ சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு பார்த்தோம்னா எக்கச்சக்கமான இலக்கியங்கள் இருக்கு. அது எல்லாமே ஸ்கூல் புக்ல கவர் ஆகல. நம்ம ஸ்கூல் புக்கு போக வெளியே தான் நம்ம அதிகமா படிக்க வேண்டியிருக்கும். கொஸ்டின்ஸ் நம்ம டிஎன்பிசியில கேட்கிற கொஸ்டின்ஸுமே நம்ம ஸ்கூல் புக்குள்ளதான் கேட்பாங்க அப்படின்னு நம்ம கன்ஃபார்மா சொல்ல முடியாது. அதே நிலைமை தான் நம்ம தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகளுமே. இந்த தொல்லியல் கண்டுபிடிப்புகள் சார்ந்த டாபிக்ஸ்ல ஸ்கூல் புக்ல கம்மியா தான் இருக்கு. நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்ம வெளியே தான் போய் கண்டுபிடிக்கணும். திருக்குறளா இருந்தாலும் சரி, அது எல்லாமே இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்குமே இந்த புக்ல இவ்வளவு படிச்சா போதும் அப்படின்னு ஒரு எல்லைக்குள்ள நம்ம சுருக்க முடியாது. ஸோ அப்படியேப்பட்ட ஒரு சிரமம் இருக்குது. அதுவே இந்த செகண்ட் பார்ட்டை பார்த்தோம்னா, இந்த விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்குல இருந்து அண்ணாவின் பங்களிப்பு வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, இந்த பார்ட் ஓரளவுக்கு நம்ம என்னது ஸ்கூல் புக்ல இருந்து தான் கேட்கறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டில் பங்கு எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சி எடுத்துக்கலாம். இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா 8th ஸ்கூல் புக்கு, 10th ஸ்கூல் புக்கு, அதுக்கப்புறம் 11th ஸ்கூல் புக். இந்த 3 ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்லயுமே ஓரளவுக்கு என்ன நல்லாவே கவர் பண்ணியிருக்கிறாங்க இந்த டாபிக் சம்பந்தமா. வெளியே போறது ரொம்ப ரேர் தான், ரொம்ப ரேரா தான் கேட்பாங்க. ஸோ இதை நமக்கு நல்லா கம்ப்ளீட் பண்ணாலே நம்ம தெரியாத கொஸ்டின்ஸ் கூட ஆன்சர் பண்ற லெவல்ல தான் இருக்கு. ஸோ அப்போ நம்ம சேஃப் ஜோன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டாபிக் தான். இப்போ இந்த செகண்ட் பார்ட்ல, இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த செகண்ட் பார்ட்ல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எல்லா டாபிக்குமே நம்ம ஸ்கூல் புக்ல படிச்சாலே போதும் அப்படின்ற நிலைமை தான் இருக்கு. ஒரு சில டாபிக் மட்டும்தான் கிட்டத்தட்ட நம்ம வெளியே போக வேண்டியிருக்கும். அதுதான் நம்ம இப்ப பார்க்க போற தமிழ்நாட்டின் சமூக மற்றும் அரசியல் இயக்கங்கள். இந்த டாபிக்ல ஸ்கூல் புக்கை தவிர்த்து நம்ம கொஞ்சம் வெளியே போய் படிக்க வேண்டியது இருக்கு.
ஸோ அதனாலதான் நான் என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் இந்த டாபிக்கை கவர் பண்ணிட்டோம்னா இந்த செகண்ட் பார்ட்ல உள்ள மீதி டாபிக்கான இந்த விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கல கிளர்ச்சிகள், இதெல்லாம் வந்து என்ன பண்ணிடலாம், நம்ம ஸ்கூல் புக்கை மட்டுமே படிச்சுட்டு அதுக்கடுத்து டைம் இருந்துச்சுன்னா வெளியே போய்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த டாபிக் கவர் பண்ணிட்டு அப்புறம் அந்த செகண்ட் பார்ட்ல உள்ள மீதி டாபிக் எல்லாம் ஸ்கூல் புக்ல கவர் பண்ணிட்டோம்னாலே நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 மார்க்ஸ் கிட்ட நமக்கு வந்து என்ன பண்ணிடலாம், சேஃப் ஆயிரும். ஸோ இந்த 10 மார்க்கை நம்ம சேவ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபுல்லா படிச்சு முடிச்சு நல்லா ஸ்ட்ராங்கா கவர் பண்ணிட்டே நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல உள்ள தமிழ் சமுதாய வரலாறுல இருந்து இந்த மீதி உள்ள டாபிக்ஸ்லாம் என்ன பண்ண போறோம்னா இந்த செகண்ட் பார்ட்டை ரிவைஸ் பண்ணிட்டே பார்க்கும்போது நம்ம என்னன்னா ஒரு சேஃப் ஜோன்ல இருப்போம். ஸோ நமக்கு வந்து ஒரு பயம் இல்லாத ஒரு நம்பிக்கை இருக்கும். சரி நமக்கு ஒரு 10 மார்க் இருக்குது அப்படின்ற நம்பிக்கையிலே நம்ம ரிவைஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ நமக்கு இந்த 2 பார்ட்டையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது நம்ம கையில என்ன இருக்குன்னா ஒரு 20 கொஸ்டின்ஸ் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் நமக்கு வந்துடும். ஸோ இந்த இதுல நம்ம தமிழ்நாட்டின் சமூக வரலாறு, அதாவது தமிழ்நாட்டின் சமூக மற்றும் அரசியல் இயக்கங்கள், இதுல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த டாபிக்ல தமிழ்நாட்டின் சமூக அரசியல் இயக்கங்கள், அதாவது தமிழ்நாட்டுல சமூக இயக்கங்கள் எப்படி அரசியல் இயக்கங்களா மாறுச்சு, அப்படி அரசியல் இயக்கமா மாறின நீதி கட்சி சென்னை மாகாணத்துல எப்படி ஆட்சியை பிடிச்சு கிட்டத்தட்ட 1920 ஸ்டார்ட் ஆகி 1937 வரைக்கும் கிட்டத்தட்ட 16 ஆண்டு காலம். இந்த 16 ஆண்டு காலத்துல 1926 டு 1930 இந்த வருடங்கள்ல இந்த நடுவுல உள்ள 3 ஆண்டுகள் காலமான கருப்பு குதிரைன்னு சொல்லக்கூடிய நமது பி. சுப்பிரமணியன் அவருடைய தலைமையிலான ஆட்சியை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா மீதி 13 ஆண்டு காலம் வந்து நீதி கட்சி வந்து ஆட்சி செஞ்சது. நம்ம இந்த 1926 டு 30 1926 டு 1930 திரு சுப்பராயன் அவர்களுடைய ஆட்சியை வந்து நம்ம தனியா பார்த்தாகணும். ஏன் அப்படின்னா அந்த ஆட்சி காலம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். காரணம் தமிழகத்துல முதல் முறையா அரசாங்க வேலை வாய்ப்புகள்ல வந்து இடஒதுக்கீடை கொண்டு வந்தது, அதாவது கம்யூனல் ஜிஓ கொண்டு வரப்பட்டது இவரோட ஆட்சி காலத்துல. அதனால நம்ம இவரோட ஆட்சி காலத்தை நம்ம தனியாவே ஒரு வீடியோவே செப்பரேட்டா பார்ப்போம். இப்போ இந்த நீதி கட்சி வந்து இப்படி இந்த நீதி கட்சி 13 வருட காலம் ஆட்சி செய்த நீதி கட்சி, அதாவது 1920 இருந்து 1937 வரைக்கும் நடுவுல நம்ம சுப்பராயன் சார் திரு சுப்பராயன் அவர்களுடைய காலத்தை தவிர்த்து 1920 இருந்து 37 வரைக்கும் கிட்டத்தட்ட 13 ஆண்டு காலம் ஆட்சி செய்த நீதி கட்சி எப்படி வீழ்ச்சி அடைஞ்சது, அப்படி வீழ்ச்சி அடைந்த நீதி கட்சி எப்படி திராவிடர் கழகமா மாறுச்சு, இந்த திராவிடர் கழகத்துல இருந்து ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய திமுக வெளியேறி அந்த காலத்துல தமிழ்நாட்டுல பவர்ஃபுல்லா இருந்த மிகப்பெரிய கட்சியான காங்கிரஸ் கட்சியை எப்படி வீழ்த்தி தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிச்சது, அப்படி திமுக மற்றும் திமுக போலவே திராவிட கொள்கையை மையமா வச்சு தமிழ்நாட்டுல ஆட்சி செய்த மற்ற கட்சிகள் தமிழ்நாட்டு மக்களின் சமூக பொருளாதார முன்னேற்றத்துக்கு என்னென்ன சட்டத்திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு டீட்டெயிலா பார்ட் பை பார்ட்டா நம்ம வந்து இந்த டாபிக்ல நம்ம பார்க்க போறோம். ஏன் இப்படி நம்ம டீட்டெயிலா படிக்கணும் அப்படின்னா இப்படி படிச்சா மட்டும்தான் உங்களால குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 போன்ற எல்லா எக்ஸாமுமே என்ன பண்ண முடியும்னா உங்களால ஈஸியா அணுக முடியும். ஸோ நான் இந்த கிளாஸுக்கு எந்தெந்த சோர்ஸ்ல இருந்தெல்லாம் ரெஃபர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 10th சோசியல் சயின்ஸ் புக்ல சமூக அறிவியல்ல அலகு 10 அந்த லெசன், அப்புறம் 11th பாலிட்டியில அலகு 13, 14 இந்த 2 புக்கு 10th புக்கு 11th பாலிட்டி புக்கு இந்த 2 புக்குல உள்ள 3 லெசனை பேஸா வச்சுட்டு அது போக கவர்மெண்ட் மெட்டீரியல் அப்புறம் அவுட் சோர்ஸ் புக்ஸ் முக்கியமான புக்ஸ்ல உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸ் இது எல்லாம் சேர்ந்து கம்பைன் பண்ணி தான் நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஸோ இந்த கிளாஸை நீங்க கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாபிக்கை பத்தி தெளிவாகவும் ஈஸியாகவும் உங்களால புரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த தமிழ்நாட்டில் சமூக மற்றும் அரசியல் இயக்கங்களோட டாபிக்கை நீங்க எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா ஒரு 3 சப் டாபிக்கா பிரிச்சிருக்கிறேன். இந்த மாதிரி ஸ்கூல் புக்ல இருக்காது.
இது எளிமையா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக நானா பிரிச்சிருக்கிறேன். இப்ப நான் சொல்லி கொடுக்குற மாதிரியே இந்த மாதிரி பிரிச்சு படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஈஸியா புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் மனப்பாடம் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். அதே சமயம் திரும்ப திரும்ப என்ன பண்ணிக்கலாம்னா ரிவைஸ் பண்ணிக்கவும் முடியும். இப்போ இந்த தமிழ்நாட்டில் சமூக மற்றும் அரசியல் இயக்கங்கள் தோன்றுவதற்கு மூல காரணமா முக்கிய காரணமா எது இருந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திராவிடம் அப்படின்ற உணர்வு தான். இந்த திராவிட உணர்வு தோன்ற முக்கிய காரணமா இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 3 விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம். என்னன்னா தமிழ் மறுமலர்ச்சி, பிராமணர் அல்லாதோர் விழிப்புணர்வு, அப்புறம் சமூக அரசியல் நலன்கள். அதாவது என்னன்னா இந்த திராவிடம் தோன்ற காரணமாக இந்த 3 டாபிக் நம்ம பார்க்க போறோம். எப்படி பார்க்க போறோம்னா தமிழ் மறுமலர்ச்சி எப்படி பிராமணர் அல்லாதோர் விழிப்புணர்வை ஏற்படுத்துச்சு, இந்த பிராமணர் அல்லாதோர் விழிப்புணர்வு எப்படி அவங்க பிராமணர் அல்லாதோர சமூக அரசியல் நலன்களை போராடி அந்த சமூக அரசியல் நலன்களை பெற வச்சது அப்படின்னு செக்மெண்ட் பை செக்மெண்டா நம்ம பார்க்க போறோம். ஏன் இப்படி நம்ம பாக்குறோம் அப்படின்னா இப்போ ஒரு செக்மெண்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த செக்மெண்ட்டுக்குள்ள எதுல ஸ்டார்ட் ஆகி எதுல முடியுது அப்படின்னு இப்படி ஒவ்வொரு செக்மெண்டா நம்ம படிக்கும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு கிளியர் கட்டா ஒரு ஐடியாவை இந்த டாபிக்ல பெற முடியும். உங்களுக்கு ரிவைஸ் மனப்பாடம் பண்றதுக்குமே ஈஸியாவும் இருக்கும். முதல்ல ஈஸியா புரிஞ்சுக்கலாம், ரிவைஸ் பண்றதுக்குமே ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ நம்ம இப்போ அந்த டாபிக்ல போவோம். இந்த திராவிடம் தோன்றமான காரணத்துல முதல் காரணமா இருக்கக்கூடியது, திராவிடம் தோன்றுவதற்கு காரணமா இருக்கக்கூடியதுல முதல் காரணமா இருக்கக்கூடியது வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ் மறுமலர்ச்சி. இப்போ இந்த வேர்டு பாருங்க, தமிழ் மறுமலர்ச்சி. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தோம்னா தமிழ் மறுபடியும் மறுமலர்ச்சி ஆகுது அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ மறுபடியும் மறுமலர்ச்சி ஆகுதுன்னா அப்ப தமிழ் மொழிக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் அடைந்து ஒண்ணு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கணும், இல்லைன்னா தேக்கமா இருந்திருக்கணும். அப்படி தேக்கத்துல இருந்து என்ன ஆகுதுன்னா அது மீண்டும் என்ன பண்ணுது, மலர்ச்சி அடையுது அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ தமிழ் மறுமலர்ச்சிக்கு முன்னாடி காலகட்டத்துல தமிழ் மொழியோட நிலைமை எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம்னா தமிழ் மறுமலர்ச்சி எப்படி ஏற்பட்டது, அதனால திராவிட உணர்வு எப்படி தோன்றுச்சு, அதனால பிராமணர் அல்லாதோர் விழிப்புணர்வு எப்படி ஏற்பட்டுச்சு, அவங்க பிராமணர் அல்லாதோர் எப்படி வந்து சமூக அரசியல் இயக்கங்களா மாறி அதுக்கப்புறம் இவங்க எப்படி ஆட்சி பிடிச்சாங்க அப்படின்னு வந்து ஒரு டீட்டெயிலா பேஸ்ல இருந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஸ்ட்ராங்கா தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த தமிழ் மறுமலர்ச்சிக்கு முன்னாடி காலத்துல தமிழ் மொழியோட நிலைமை எப்படி இருந்தது, தமிழ் மொழி அது போக திராவிட மொழிகளோட நிலைமை எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா முதல்ல தேக்கம் மற்றும் தாக்கம். அதாவது என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா காலனித்துவ ஆட்சியின் தாக்கத்தினாலும் பிற மொழிகளின் அதாவது சமஸ்கிருதம் கலப்பினாலும் தமிழ் மொழி தேக்கமடைந்து தமிழுக்கு தனித்தன்மை இல்லை என்ற நிலை உருவானது. அதாவது இதுல என்ன சொல்ல வர்றாங்கன்னா காலனி ஆட்சி காலத்துல இங்கிலீஷ்காரங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அவங்களுடைய மொழி கலாச்சாரம் இலக்கியங்கள் தான் உயர்ந்தது, இந்தியாவுக்கு இந்திய மொழிகளுக்கு அப்படி ஒரு பெருமை எல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்களோட கருத்து இருந்துச்சு. அதே சமயம் இந்தியாவுல பார்த்தோம்னா எப்படி இருந்துச்சுன்னா ஆரியர்களின் மொழியான சமஸ்கிருதம் தான் உயர்ந்தது, தமிழர்களுக்கோ இல்ல பிற திராவிட இனக்குழுக்களுக்கோ எந்த முக்கியத்துவம் இல்லை, அவங்களோட மொழிக்கோ கலாச்சாரத்துக்கோ எந்த முக்கியத்துவம் இல்லை அப்படின்ற கருத்து வந்து இருந்தது. சோ இதனால என்னாச்சுன்னா தமிழுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு தனித்தன்மை நிலை இல்லை அப்படின்ற நிலை வந்து உருவாயிருந்துச்சு. அதுக்கு அடுத்து என்ன ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இலக்கிய சுவடிகள். அப்போ தொன்மையான இலக்கியங்கள் ஓலைச்சுவடிகளில் இருந்தன, அவற்றை எழுத்து வடிவத்தில் கொண்டு வருவதிலும் பரப்புவதிலும் தாமதம் இருந்தது. அப்ப பார்த்தோம்னா தமிழ் மறுமலர்ச்சி காலத்துக்கு முன்னாடி வந்து தமிழ் சம்பந்தமான புத்தகங்கள் எதுவுமே இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா 1578 தம்பிரான் வணக்கம் அப்படின்ற தமிழ் புத்தகம் வந்து கோவாவில் வெளியிடப்பட்டது. இந்த புத்தகம் தான் என்ன சொல்றாங்கன்னா ஐரோப்பிய மொழிகளை தவிர்த்து அச்சில் ஏறிய மொழிகளில் முதல் மொழி வந்து தமிழ் மொழி தான். அந்த பெருமையை கொடுத்து இந்த புத்தகம்னே வச்சுக்கலாம். இது போக வந்து முக்கியமா நம்ம அடுத்து என்ன பார்க்கறோம்னா 1812 திருக்குறள் வந்து ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து வெளியிட்டாங்க. சோ தமிழ் மலர்ச்சி காலத்துக்கு முன்னாடி தமிழ் சம்பந்தமான புத்தகங்கள் இருந்துச்சு, ஆனா ரொம்ப கம்மியா இருந்தது. அதனால என்ன ஆச்சு அப்படின்னா
நம்மளுடைய கலாச்சாரத்தை பத்தியோ நம்மளுடைய பாரம்பரியத்தை பத்தியோ மொழியோட பெருமையை பத்தியோ வெகுஜன மக்களால என்ன பண்ணிக்க முடியலன்னா படிச்சு தெரிஞ்சுக்க முடியாத நிலைமைதான் இருந்துச்சு. அப்போ ஸோ புக்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா தான் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா இலக்கிய பயன்பாட்டில் தயக்கம். அப்ப சங்க இலக்கியங்கள் இருந்த போதிலும் அவற்றை மேடைகளில் பயன்படுத்துவதிலும் பாடுவதிலும் கலைஞர்கள் தயக்கம் காட்டினர். அதுபோக தெலுங்கு கீர்த்தனைகளே பிரபலமாக இருந்தன. சோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுனால வெகுஜன மக்களுக்கு நமது செவ்வியல் இலக்கியங்கள் பத்தியான பெருமையை பத்தியோ இல்ல நம்மளோட தமிழோட பெருமையை பத்தியோ தெரிஞ்சுக்க முடியாத நிலைமை தான் இருந்தது. அப்போ இப்படியாப்பட்ட நிலைமையில இருக்கும்போது தமிழ் மறுமலர்ச்சியோட தொடக்கம் எங்க இருந்து ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ் மறுமலர்ச்சியோட தொடக்கம் எங்க இருந்து ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1801. இந்த 1801 என்ன ஆச்சுன்னா மெட்ராஸ் பிரசிடென்சி அதாவது சென்னை மாகாணம் வந்து தோற்றுவிக்கப்பட்டது. யாரு தோற்றுவிக்கிறாங்கன்னா ஆங்கிலேயர்கள். அவங்க முதல்ல ஏன் உருவாக்குறாங்க மெட்ராஸ் பிரசிடென்சியை சென்னை மாகாணத்தை ஏன் உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2 விஷயத்துக்காக. ஒண்ணு அரசியல், 2வது நிர்வாகம். இந்த 2 தேவைக்காக என்ன பண்றாங்கன்னா சென்னை மாகாணத்தை தோற்றுவிக்கிறாங்க. இந்த சென்னை மாகாணம் உருவாகின டைம்ல சென்னை மாகாணத்துல எந்தெந்த பகுதிகள்லாம் இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ உள்ள தமிழ்நாடோட சேர்த்து ஆந்திர பிரதேசோட பகுதிகள், கேரளாவோட வடக்கு பகுதிகள், ஒடிஷா, தெலுங்கானா, கர்நாடகா போன்ற மாநிலங்களோட பகுதிகள் இது எல்லாம் சேர்ந்துதான் சென்னை மாகாணமா இருந்தது. அது போக அப்ப இருந்த சென்னை மாகாணத்துல என்னென்ன மொழிகள்லாம் பரவலா இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு இப்படின்னு பல மொழிகள் பேசக்கூடிய மக்கள் வாழ்ந்த ஒரு பன்மொழி கொண்ட மாகாணமா தான் சென்னை மாகாணமா இருந்தது. இப்படி இவ்வளவு மொழிகள் இருந்தாலுமே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எப்படியாப்பட்ட பார்வை இருந்தது அப்படின்னா வங்காளத்திலையும் சரி வட இந்தியாவோட பிற பகுதிகளிலும் சரி சமஸ்கிருதம் வேதங்கள் சமஸ்கிருதங்கள் மற்றும் வேதங்கள் அதை மையப்படுத்தி தான் இந்திய பண்பாடே முன்வைக்கப்பட்டது. அந்த சமஸ்கிருதம் மற்றும் வேதங்களோட சேர்த்து இந்தோ ஆரிய இந்தோ ஜெர்மன் மொழி குடும்பம் வந்து அங்கீகரிக்கப்பட்டதை தவிர்த்து வேதம் அல்லாத சமஸ்கிருதம் அல்லாத பண்பாடு வந்து அங்கீகரிக்கப்படவே இல்லை. அப்ப என்ன நிலைமையில இருந்தது அப்படின்னா அனைத்து இந்திய மொழிகளுமே வந்து சமஸ்கிருதத்தோட அதுல இருந்து அதாவது அனைத்து இந்திய மொழிகளுமே சமஸ்கிருதத்துல இருந்துதான் பெறப்பட்டது அப்படின்ற ஒரு நிலைமைதான் இருந்தது. சோ இந்த காலகட்டத்துல அப்ப தமிழுக்கோ திராவிட மொழிகளுக்கோ ஒரு தனித்துவமோ ஒரு பெருமையோ இல்லாத இந்த காலத்துலதான் என்ன ஆகுதுன்னா இந்த ஸ்டேஜ்ல 1816 பிரான்சிஸ் வைட் எல்லிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லிஸ் வந்து என்ட்ராகுது. அப்படி எல்லிஸ் என்ட்ராகி என்ன பண்றாரு அப்படின்னா இந்த இந்திய மொழிகள் அனைத்துமே சமஸ்கிருதத்திலிருந்து தான் பெறப்பட்டவைன்னு சொல்றாங்கல்ல, இந்த கருத்தை அப்படியெல்லாம் இல்லப்பா, தென்னிந்திய மொழிகள் இந்தோ ஆரிய குடும்ப மொழிகளோட தொடர்பே இல்லை அப்படின்னு என்ன பண்றாருன்னா எல்லாரும் ஷாக்கார மாதிரி ஒரே போடுறாரு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா தென்னிந்திய மொழிகள் தனிப்பட்ட மொழி குடும்பத்தை சார்ந்தவை அப்படின்னு முதல்ல தென்னிந்திய மொழி குடும்பம்னே ஒரு கருத்தை வந்து ஒரு கோட்பாட்டை வந்து வெளிப்படுத்தினவர் யாருன்னா எல்லிஸ். இந்த எல்லிஸ் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எல்லிஸ் தான் நான் சொன்னேன் இல்லையா முன்னாடி 1812 திருக்குறள் புத்தகம் வெளியிடப்பட்டதுன்னு. இந்த திருக்குறள் புத்தகத்தை வெளியிட்டதே நம்ம எல்லிஸ் தான். இவர் என்ன பண்றாருன்னா திருக்குறள்ல அறத்துப்பால ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து உரையுடன் அச்சிட்டார். அப்ப நம்ம பார்த்திருப்போம் ஜியு போப் தானே திருக்குறள் ஆங்கிலத்துல வெளியிட்டாரு அப்படின்னு. அதாவது என்னன்னா திருக்குறள்ல அறத்துப்பால மட்டும் ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து வெளியிட்டவர் வந்து எல்லிஸ். அப்ப எல்லிஸ் தான் முதல்ல திருக்குறள ஆங்கில மொழியில மொழிபெயர்த்து வெளியிட்டாரு. ஜியு போப் என்ன பண்ணார் அப்படின்னா திருக்குறளை முழுமையா வந்து ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து வெளியிட்டார். இதுதான் 2க்கு வித்தியாசம். அப்போ திருக்குறளை முதல்ல வெளியிட்டார் யாருன்னு கேட்டாருன்னா அது நம்ம எல்லிஸ் தான் சொல்லணும். அப்போ அது மட்டும் இல்லாம இப்போ தமிழ்நாடோட சட்டமன்றம் மற்றும் தலைமைச் செயலகம் இருக்கு இல்லையா, அந்த இருக்கக்கூடிய இடமானது செயின்ட் ஜார்ஜ் கோட்டை வளாகம் இருக்கு இல்லையா, அந்த செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலேயே 1816
ஒரு கல்லூரியை நிறுவி பிரிட்டிஷ் அதிகாரிகளுக்கு இந்திய மொழிகளை கற்பிச்சாரு. அதோட அங்க இந்திய மொழிகள் மற்றும் கலாச்சாரத்தை செய்வதற்கான ஆய்வுகளையும் வந்து ஊக்குவித்தார். சோ இது போல திராவிட மொழிகளுக்கு இன்னும் பல விஷயங்கள் பண்ணாரு. சோ தமிழ் மறுமலர்ச்சி அடைவதற்கு ஒரு முக்கியமான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், ஒரு தொடக்க கால ஒரு உந்து சக்தியா கொடுத்தவர் வந்து யாருன்னு கேட்டோம்னா நம்ம எல்லிஸ் தான். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா 1837 ஜேம்ஸ் பிரான்சிபே மற்றும் இதர ஆய்வாளர்கள் வெளியிட்ட ஆய்வுகள் வட இந்திய சமஸ்கிருதத்தை மட்டுமே மையப்படுத்தி இருந்த இந்திய ஆய்வுகள்ல தென்னிந்திய மொழிகள் மற்றும் பிராமண மூல ஆவணங்களின் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தின. அவர்கள் ஆய்வுகள் இந்திய கலாச்சாரம் என்பது இதான் முக்கியம், இந்திய கலாச்சாரம் என்பது ஒரே மாதிரியான தன்மை கொண்டது அல்ல. முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அனைத்து மொழிகளுமே இந்திய மொழிகளுமே சமஸ்கிருதத்துல தான் வந்துட்டு இருந்துச்சுன்னு. அப்படிலாம் இல்ல, இந்திய கலாச்சாரம் என்பது ஒரே மாதிரியான தன்மை கொண்டது அல்ல என்றும் புத்த திராவிட மரபுகள் கூட இந்தியாவில் இருந்தன என்பதை வந்து என்ன பண்ணாங்கன்னா இவங்களுடைய ஆய்வுகள் மூலியமா நிரூபிச்சாங்க. சோ தமிழ் மறுமலர்ச்சி இந்த ஸ்டேஜ்ல இருந்துட்டு இருக்கும் போது அதுக்கடுத்து பார்த்தோம்னா தமிழ் மறுமலர்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போன ஒரு மிக முக்கியமான ஆள் யாரு அப்படின்னா திராவிட மொழியியலின் தந்தை என்று எல்லாராலையும் அழைக்கப்பட்ட ராபர்ட் கால்டுவெல். இந்த ராபர்ட் கால்டுவெல் என்ன பண்றாரு அப்படின்னா திராவிட அல்லது தென்னிந்திய மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம், அதாவது இங்கிலீஷ்ல சொல்லணும்னா கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் டிராவிடன் ஆர் சவுத் இந்தியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜ் என்ற ஒரு புரட்சிகரமான புத்தகத்தை வெளியிடுறாரு. இதை ஏன் புரட்சிகரம் அப்படின்னு சொல்றோம்னா இது திராவிட மொழி குடும்பத்தின் தனித்துவத்தை வந்து உலகத்துக்கே உணர்த்துச்சு. திராவிட மொழிகளுக்கான அடித்தளத்தை அமைச்சு கொடுத்தது. திராவிட மொழிகளான எது இப்ப திராவிட மொழிகள்னு பார்த்தோம்னா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இது போன்ற மொழிகள் அனைத்தும் ஒரே மொழி குடும்பத்தை சார்ந்தவை என்பதை அறிவியல் பூர்வமா என்ன பண்ணாருன்னா நிரூபிச்சாரு. அதே சமயம் இந்த புக்கோட முதல் பதிப்புல முன்னுரையில என்ன பண்ணியிருந்தாருன்னா எல்லிஸோட பங்களிப்பையுமே அவர் ஒப்புக்கொண்டிருந்தார். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா எல்லிஸோட கோட்பாடு இருக்குல்லையே அதை வந்து என்ன பண்றாருன்னா அவருடைய திராவிட அல்லது இந்திய மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம் இந்த புத்தகத்தின் மூலியமா என்ன பண்றாருன்னா விரிவுபடுத்தி காமிக்கிறார். சோ அந்த ஒரு எல்லிஸோடைய தமிழ் மறுமலர்ச்சிக்கான பங்களிப்பையுமே என்ன பண்றாருன்னா இவர் முன்னிறுத்தி காமிக்கிறார். எல்லிஸோடைய கோட்பாடை என்ன பண்றாருன்னா இவர் வந்து இன்னும் விரிவுபடுத்துறார். சோ தமிழ்ல வந்து என்ன பண்றாங்கன்னா இன்னும் அது அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போறாங்க. சோ இப்ப என்ன ஆகுதுன்னா 1881 தமிழ் மறுமலர்ச்சி அடுத்த ஸ்டேஜ், அதோட அடுத்த பரிமாணத்துக்கு போகுது. அப்படி அதை அடுத்த பரிமாணத்துக்கு கொண்டு போன முக்கியமான ஆள் யாருன்னா தமிழ் பதிப்பு இயக்கத்தின் முன்னோடிகளில் ஒருவரான, அது முதல் முன்னோடியான சி.வை. தாமோதரனார். இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா 1881 வீரசோழியம் வந்து புத்தகத்தை வந்து ரிலீஸ் பண்றாரு. ஆனா அவர் அதுக்கு முன்னாடியே 1854 வந்து பார்த்தோம்னா நீதிநெறி விளக்கம் எல்லாம் பதிப்பிச்சிருப்பாரு. அவரோட 20 வயசுலயே அதெல்லாம் பண்ணியிருப்பாரு. இவர் தமிழ் மறுமலர்ச்சிக்கு என்ன முக்கியத்துவத்தை கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா இவரால் என்ன முக்கியத்துவம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா பனை ஓலைகளில நம்ம பனை ஓலைகள் இருக்கும் இல்லையா, அதுல கையில் எழுதப்பட்டிருந்த அந்த தமிழ் இலக்கிய நூல்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா இவர் தான் மீட்டெடுத்து பதிப்பிக்கிறாரு. சோ அதுல முக்கியமான நம்ம என்னென்னலாம் சொல்லலாம் அப்படின்னு முக்கியமான நூல்கள் அவர் பதிப்பிச்சதுல அப்படின்னு பார்த்தோம்னா தொல்காப்பியம், அப்புறம் வீரசோழியம், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இறையனார் அகப்பொருள், இது மாதிரியான நூல்கள் எல்லாம் என்ன பண்றாங்க இலக்கண நூல்கள் எல்லாம் என்ன பண்றாருன்னா அவர் பதிப்பிக்கிறார். சோ இவர் வந்து இந்த பங்களிப்பை செய்யறாரு. அதே மாதிரி இன்னும் இந்த தமிழ் மறுமலர்ச்சிக்கு இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவத்தை ஏற்படுத்த ஒரு முக்கியமான நபர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் செவ்வியல் இலக்கியங்களை மீண்டும் கண்டறிவதற்காக தங்களோட வாழ்நாள் முழுவதையுமே செலவழித்த தமிழ் தாத்தா அப்படின்னு எல்லாராலையும் அழைக்கப்பட்ட உ.வே. சுவாமிநாதர். அவர் என்ன பண்றாருன்னா 1887 சீவக சிந்தாமணியில இருந்து 1809 10 பாட்டுல அப்புறம் இன்னும் பல இலக்கிய நூல்களை வந்து என்ன பண்றாருன்னா பதிப்பிக்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்ம 10 பாட்டு சொல்லலாம், அதுக்கப்புறம் சிலப்பதிகாரம், புறநானூறு, புறப்பொரு வெண்பா மாலை, 10
இது மாதிரியான பல நூல்களை வந்து என்ன பண்றாருன்னா வெளியிடும் முயற்சியை மேற்கொண்டாரு. இவருடைய வெளியீடுகள் என்னாச்சுன்னா தமிழ் மக்களுக்கு தங்களுடைய பாரம்பரியம் குறித்த ஒரு வியப்பை தந்தது. அப்போ இந்த பண்டைய செவ்வியல் இலக்கியங்களை வந்து நம்ம மீண்டும் கண்டறிந்து அதை வெளிப்படுத்தின முக்கியமான ஆள்கள் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம சீவை தாமோதரனார் ஐயாவை சொல்லலாம். அப்புறம் என்னது நம்ம தமிழ் தாத்தாவான உவே சுவாமிநாதர். இவங்கெல்லாம் தமிழ் மறுமலர்ச்சி அடைகிறதுக்கு இப்படியான பண்புகளை சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா 1891 மனோன்மணியம். மனோன்மணியம்னா என்னன்னு பார்த்தோம்னா மனோன்மணியம்ங்கிறது வந்து ஒரு நாடகம். இது வந்து லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி, த சீக்ரெட் வே அப்படின்ற ஆங்கில நூலை தழுவி எழுதப்பட்ட ஒரு நூல் தான். இது வந்து தமிழின் முதல் பாவடிவ நாடகம் அப்படின்ற ஒரு பெருமையை பெற்றிருந்தது. இந்த மனோன்மணியத்தை எழுதினது யாருன்னு பார்த்தோம்னா பி சுந்தரம் பிள்ளை. இது வந்து தமிழ்ல வந்து ஒரு தலை சிறந்த கவிதை நாடகமாகும். இந்த நூல் வந்து என்னன்னா, அந்த நூல்ல ஒரு முக்கியத்துவம் என்னன்னா, அந்த நூல்ல உள்ள தமிழ் மொழி வாழ்த்து பாடல்ல தமிழ்நாட்டுல திராவிட உணர்வு தோன்றி வளர்வதற்கு, அதாவது தமிழ்நாட்டுல வந்து திராவிடன்ற உணர்வு தோன்றி வளர்வதற்கு தமிழ் மறுமலர்ச்சி, தமிழோட மறுமலர்ச்சி எப்படியெல்லாம் பங்களிப்பு செய்தது அப்படின்னு இந்த புத்தகம் மூலியமா நம்ம என்னது தெரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. சோ மனோன்மணிய புத்தகத்து மூலியமா நம்ம வந்து என்னது திராவிட உணர்வு தோன்றி வளர்வதற்கு தமிழ் மறுமலர்ச்சி எப்படி பங்களிப்பு செஞ்சது அப்படிங்கிறத இந்த மனோன்மணியம் புத்தகத்தின் மூலியமா நம்ம என்ன பண்றோம்னா தெரிஞ்சுக்கிறோம். இதுக்கப்புறம் தமிழ் மறுமலர்ச்சி வந்து எதை நோக்கி போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இது மட்டுமே இல்லாம தமிழ் மறுமலர்ச்சி பிராமணியத்தின் பண்பாட்டு மேலாதிக்கத்தையே கேள்விக்குள்ளாக்குச்சு. இந்த போக்குகள் வந்து கலைகளிலும் சரி, இலக்கியங்களும் சரி, சமயத்திலையுமே பிரதிபலிப்பாச்சு. அப்ப சமயத்துல பிரதிபலிப்பாச்சுன்னா அது எப்படி? ஃபார் எக்ஸாம்பிள் வள்ளலார் என்று சொல்லக்கூடிய ராமலிங்க அடிகளார் என்ன பண்றாருன்னா, அந்த காலத்துல நடைமுறையில இருந்த இந்து சமய பழக்க வழக்கத்தையே என்ன பண்றாருன்னா கேள்விக்குள்ளாக்குறாரு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஆபிரகாம பண்டிதர், அவர் என்ன பண்றாருன்னா தமிழ் இசைக்கு சிறப்பு செய்தார். அது போக தமிழ் இசை வரலாறு குறித்த நூல்கள் எல்லாம் வெளியிட்டு தமிழ் மறுமலர்ச்சிக்கு உதவுறாரு. அதுக்கடுத்து வந்த முக்கியமான ஆள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பரிதிமார் கலைஞர். இந்த பரிதிமார் கலைஞர் வந்து அவர் தமிழ் மறுமலர்ச்சிக்கு செஞ்ச பங்கு என்னன்னு பார்த்தோம்னா, தமிழ் மீது சமஸ்கிருதம் கொண்டிருந்த செல்வாக்க அடையாளம் கண்ட தொடக்க கால தமிழ் அறிஞர் வந்து இவர் தான். இவர் வந்து என்ன பண்றாருன்னா சூரிய நாராயண சாஸ்திரின்னு அவருடைய பேரையே என்ன பண்றாருன்னா பரிதிமார் கலைஞர்னு தூய தமிழ் பேரா வச்சுக்கிட்டாரு. இதை விட முக்கியம் என்ன பண்ணாருன்னா, இவர் என்ன பண்ணாருன்னா தமிழ் மொழி வந்து ஒரு செம்மொழி. சோ சென்னை பல்கலைக்கழகம் வந்து தமிழை ஒரு வட்டார மொழின்னு அழைக்கக்கூடாதுன்னு முதல்ல சொன்னவர் யாருன்னா நம்மளுடைய பரிதிமார் கலைஞர் தான். சோ தமிழுக்கு இவர் ஆற்றிய பங்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதுக்கடுத்து தமிழ் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் வாய்ந்த நபர் யார் வர்றா அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் மொழியியல் தூய்மைவாதத்தின் தந்தை என அழைக்கப்பட்ட மறைமலை அடிகளார். இந்த மறைமலை அடிகளார் என்ன பண்றாருன்னா தனித்தமிழ் இயக்கம்னு ஒரு இயக்கத்தை ஏற்படுத்துறாரு. இதன் மூலமா என்ன பண்றாருன்னா சமஸ்கிருதத்தின் செல்வாக்கு தமிழ் மொழியிலிருந்து அகற்றப்படுவதை வந்து இவர் தான் ஊக்குவித்தார். அப்ப தூய தமிழ் சொற்களை வந்து என்ன பண்றது கொண்டு வர்றது, அதுக்கான அகராதிகளை அமைக்கிறது, இது போன்ற முக்கியத்துவம் வாய்ந்த செயல்கள்லாம் செஞ்சாரு. அது போக பிராமணர் அல்லாத ஒரு இயக்கத்தின் மீதும் மறைமலை அடிகளார் வந்து பற்றோட இருந்தார். சோ இதுக்கடுத்து சி வையாபுரியா இருக்கட்டும், நம்ம பாரதியா இருக்கட்டும், நம்ம பாரதிதாசனா இருக்கட்டும், இவங்க எல்லாமே என்ன பண்றாங்கன்னா தமிழ் மறுமலர்ச்சி அடைவதற்கான அவங்கவுங்க பங்கை வந்து ஆற்றினாங்க. சோ அந்த தமிழ் மறுமலர்ச்சி தமிழ்நாட்டில் திராவிட உணர்வு தோன்றி வளர்வதற்கு முக்கிய பங்களிப்பை செஞ்சது. சோ தமிழ் மறுமலர்ச்சி திராவிடத்துல, அதாவது தமிழ்நாட்டில் வந்து திராவிட உணர்வு தோன்றி வளர்வதற்கு முக்கிய பங்களிப்பை செஞ்சது. அதுக்கப்புறம் அந்த திராவிட உணர்வு, இந்த தமிழ் மறுமலர்ச்சி அடுத்து என்ன லெவலுக்கு போகுது அப்படின்னா பிராமணர் அல்லாதோர் விழிப்புணர்வை ஏற்படுத்துது. இந்த பிராமணர் அல்லாதோர் விழிப்புணர்வு எதை நோக்கி போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிராமணர் அல்லாதோருடைய சமூக அரசியல் நலன்களை வந்து அவங்க பெறணும் அப்படின்ற ஒரு திசையை நோக்கி தள்ளுது. அவங்க எப்படி அந்த அவங்களுடைய பிராமணர் அல்லாதவர்கள் அவங்களுடைய சமூக அரசியல் நலன்கள் பெற்றாங்க, எப்படி ஆட்சி பிடிச்சாங்க, ஆட்சியை பிடிச்சு தமிழ்நாட்டை ஆண்டாங்க, அவங்க வந்து என்னென்ன
தமிழ்நாட்டுக்கு என்னென்ன தமிழ்நாடு சம்பந்தமான தமிழ்நாடு மக்களுக்கு சமூக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சாங்க அப்படின்ட்டு என்ன பண்றோம்னா நம்ம ஒவ்வொரு பார்த்தா பார்ப்போம். ஸோ இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணலாம். நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம்னா ஒரு ஸ்டூடெண்ட் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க லோக்கல் பாடி கவர்மெண்ட்டை பத்தின கிளாஸ் வேணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்ம விரைவில் வந்து அந்த கிளாஸை நம்ம வந்து கொடுப்போம். ஸோ உங்களுக்கும் டிஎன்பிசி சம்பந்தமா குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 1 இருக்கட்டும், சிலபஸ்ல எந்த டாபிக் கஷ்டமா இருக்கோ அதை வந்து நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணீங்கன்னா அது சம்பந்தமா எங்க டீம் வந்து உங்களுக்கான ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த வீடியோல அடுத்தடுத்து செக்மெண்டா ஒவ்வொரு செக்மெண்டா முடிப்போம். ஓகேவா? வீடியோவை கண்டினியூவா பாருங்க, திரும்ப பாருங்க. இது அப்படியே நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ரிவைஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். நன்றி.